அன்பு நேயர்களே வணக்கம். நாளைய தினம் அஷ்டமி, பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வருகின்ற வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமிக்கு ஒரு பெயர் இருக்குது. என்ன பெயர் அப்படின்னு சொன்னால் அசோகா அஷ்டமின்னுட்டு பேர். அசோகாஷ்டமி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்ன அசோகாஷ்டமி என்னன்னா, அன்னைக்கு என்ன சிறப்பு, யாருக்காக இதை கொண்டாடுறோம், அப்படி கொண்டாடுவதனாலே என்ன பலன், இதெல்லாம் உங்கள் மனசில் வருது இல்லையா? அதுக்கு தான் இந்த பதிவு. இந்த ராமநவமிக்கு முதல் நாள் ராம நவமி, வளர்பிறை நவமி, அதுக்கு முதல் நாள் பெரும்பாலும் இந்த அசோகாஷ்டமி வரும். சமயத்தில் அந்த நாள்களெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி வர்றதுனால ஒரு நாள் முன்னாடி கூட வரலாம். இந்த அசோகம் அப்படி என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா, சோகம் இல்லாதது தான் அசோகம், கவலை இல்லாத ஒரு அஷ்டமின்னுட்டு அர்த்தம். இந்த அஷ்டமி பூஜை பண்ணால் நமக்கு பலன் என்ன கிடைக்கும் என்பது அந்த பெயர்லேயே இருக்குது. என்ன கிடைக்கும்? சோகங்கள் மாறும், சோகம் இல்லாத மகிழ்ச்சி இருக்கும். அப்போ யாருக்கு இது சோகம் இருந்தது? இந்த அசோகாஷ்டமியை யார் முதல்ல கொண்டாடினாங்க? எதுக்காக இந்த அசோகாஷ்டமிங்கிற நாள் வந்தது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு ராமாயணத்துக்கு நம்ம போகணும். ராமாயணத்தில் சீதையை ராவணன் பர்ணசாலையோடு கொண்டு போய் இலங்கையில் வச்சிடறான். அவன் வச்ச இடம் எது தெரியுமோ? அசோகவனம். அவன் எதுக்காக வச்சான்னா, ராவணன் தனக்கு மனமகிழ்ச்சி இல்லாத பொழுது, கொஞ்சம் மனசு சந்துஷ்டியாக இல்லாத பொழுது, துக்கம் ஏற்படுகின்ற பொழுது, அவனுக்கென்றே இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகமான அந்த அசோகவனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பூங்காவிலே போய் உட்காருவானா, அந்த மரங்களை எல்லாம் பார்ப்பானா, அவனுடைய சோகமெல்லாம் மாறிவிடுமா. இந்த சீதை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தனக்கு அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அந்த அசோக வனத்திலே போய் அந்த சீதையை அவன் சிறை வைத்தான். அப்படி சிறை வைக்கப்பட்ட சீதைக்கு இந்த மரங்களெல்லாம் அனுகூலமாக இருந்தன. எந்த மரங்களனா? அசோக மரங்கள். அங்கே இருந்த அசோக மரம். அசோக மரம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த மருதாணி கையில் பூசிக்கிறோம் இல்லையா, மங்களமான மருதாணி, அந்த மருதாணி மரம் தான் அசோக மரம் என்று சொல்லக்கூடியது. அந்த மரங்கள் பார்த்து ராவணனுடைய சோகத்தை தீர்ப்பதற்காக அசோகவனம் வைத்தான். ஆனால் அங்கே கொண்டு போய் சீதையை வச்ச உடனே சீதைக்கு சோகம் வந்து விட்டது. இப்படி கொண்டாந்து இவன் இந்த இடத்துல வச்சுட்டானே, எப்பொழுது ராமன் வருவது, எப்போது நம்மை மீட்பது? அவளுடைய நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. சுற்றி அரக்கிகள், எப்போ எங்கள் ராவணனை நீ ஏற்றுக்கொள்ள போகிறாய், இல்லாட்டி உன்னை சமைச்சு சாப்பிடுவான் அப்படின்னுட்டு அவங்க எல்லாம் பயமுறுத்தி கொண்டு இருந்த ஒரு நேரம். வாழ்வதா சாவதா என்பதே புரியாத ஒரு பெண்ணினுடைய அதிகப்படியான சோகம். அதுதான் சிறை இருந்தவள் என்று சொல்லக்கூடியது. சக்கரவர்த்திக்கு திருமகள், சக்கரவர்த்திக்கு ஒரு மனைவியாக பட்ட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சாட்சாத் பூமி மாதாவினுடைய அம்சமான சீதை நமக்காக அங்கே சிறை இருந்தாள். அதனால தான் ராமாயணம் சிறை இருந்தவள் ஏற்றத்தை கூறுகிறது அப்படின்ட்டு சீதையினுடைய பெருமையை கூறுவது தான் ராமாயணம் என்னட்டு ரிஷி சொன்னார். அதே மாதிரி இந்த சீதை கண்ணீரிலே குளிப்பாட்டுகின்ற பொழுது தன்னுடைய உடம்பு முழுக்க குளிப்பாட்டுவாள். அந்த ஆடையெல்லாம் நனைஞ்சு போயிடுமா, அவள் குளிச்ச மாதிரி ஆயிடுமா, தொப்பெல்லாம் நனைஞ்சு போயிடுமா. உடனே ஐயோ, நம்ம தலைவன் எப்போ நம்மை காப்பாற்றுவானோ, ராமனுக்கு நான் இருக்கிற இடம் தெரியுதா இல்லையா தெரியலையே, நான் இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்ட்டு நினச்சி புஷ்ஷன்னுட்டு ஒரு பெரிய உஷ்ண மூச்சை விடுவாளாம். இந்த நனைஞ்ச துணியெல்லாம் காஞ்சிடுமா. அதனால் அந்த சோகத்திலே துணிகள் நனைவதும், திரும்ப அந்த ஆற்றாமையினாலே வெப்பத்தினாலே அந்த துணிகள் உலர்வதுமாக ஒரே துணியை 10 மாதம் போட்டுட்டு இருந்தாளாம் சீதை. அப்படிப்பட்ட சீதை இப்படியெல்லாம் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த அசோகவனத்துக்கிட்ட சொல்லி சொல்லி அனுவாளாம். அதாவது மருதாணி மரங்கள் கிட்ட, இந்த மருதாணி மரமே நீ சொல்லக்கூடாதா, என்னுடைய தலைவன் எப்போ வருவான், எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடாதான்னுட்டு. உடனே அது ஆட்டி ஆட்டி அந்த இலைகளெல்லாம் சீதையினுடைய தலையில் போட்டு, அம்மா நீ கவலைப்படாத, ரொம்ப சீக்கிரம் ஆஞ்சநேய பகவான் வருவான், உன்னுடைய தலைவன் ராமன் வருவான், நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு சொல்லுமா. கடைசியில் சீதையினுடைய சோகங்களெல்லாம் தீர்ந்து விட்டது. அனுமன் வந்தான், அதுக்கு பிறகு ராமன் படையெடுத்து வந்தான், ராவணனை வென்றான், சீதையினுடைய துயரம் மாறிவிட்டது. அப்போ விடை பெறும்போது, பிரியா விடை பெறுகின்ற பொழுது இந்த அசோகவனத்துக்கிட்ட அந்த மரங்கள் கிட்ட சொன்னாலாம், என்னுடைய சோகத்தை எல்லாம் நீங்கள் தீர்த்தீங்க, யாரெல்லாம் இந்த மருதாணி மரத்தை வச்சு
இந்த மரத்தை பிரதட்சணம் பண்ணி அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு சோகம் என்பதே வராது. அதுதான் கான்செப்ட். அப்படி செஞ்சு அன்னைக்கு அந்த அசோக மரத்தை சுற்றி வந்து வணங்கினால் அல்லது அசோக இலையை வைத்து வழிபட்டால் அவர்களுடைய தோஷங்கள் சோகங்கள் எல்லாம் மாறும் என்பதுதான் அசோக அஷ்டமி கொண்டாடுவதனுடைய தாத்பரியம். ஆனால் என்ன பண்ணலாம்? மருதாணி மரங்களை வளர்க்கலாம், அதை சுற்றி பிரதட்சணம் பண்ணலாம், அதை வணங்கலாம், அதனுடைய இலைகள் சிலவற்றை எடுத்து கூட நம்ம பிரசாதமாக எடுத்துக்கலாம். அப்படி இலைகளை எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கொள்ளும் பொழுது என்ன சொல்லி வாயில் போட்டுக்கணும்னு சொன்னால் என்ன சொல்லணும்? பிபாமி சோக சந்தப்தோ மாம் அசோகம் சதாகுரு அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் ஒன்று இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி இந்த இலையை வாயில் போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டா சீதையினுடைய இன்னருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய சோகங்களெல்லாம் மாறும். எப்பொழுதும் சந்துஷ்டியாகவும் துக்கம் இல்லாமலும் ஆரோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யங்களோடும் ஒரு மனிதன் வாழ முடியும். அதற்கு துணை புரிகின்ற ஒரு அற்புதமான விரதம்தான், ஒரு நாள்தான் அசோக அஷ்டமி என்று சொல்லப்படுகின்ற பங்குனி அமாவாசைக்கு பிறகு வளர்பிறையிலே வருகின்ற அஷ்டமி நாள். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமண வைபவங்கள் இல்லை வேறு ஒரு மங்கள காரியங்களெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த மருதாணி இலையை பூசிக்கிறதுங்கிறது ஒரு மரபு. அந்த அடிப்படையிலே இந்த மருதாணி மரங்களுக்கு உள்ள ஏற்றத்தை சொல்லுகின்ற நாள். சீதையினுடைய இன்னல்களை நாம் அன்றைய தினம் படிப்பதன் மூலமாக அவளுடைய பேரருளை பெறுவோம். அவளுக்கு எப்படி இன்னல்கள் நீங்கியதோ அதை போலவே நம்முடைய கஷ்டங்களும் விலகும் என்பதற்கு ஏற்ற அற்புதமான ஒரு நாள்தான் இந்த அசோகாஷ்டமி. இந்த அசோகாஷ்டமியை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். யதாசக்தி நீங்கள் அன்னைக்கு விரதம் இருந்து மகாலட்சுமியை சீதா பிராட்டியை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்வீராக.